தைப்பூசம் ஒரு பெரிய நீண்ட நெடிய வரலாற்றை கொண்டது. தாமிரபரணி ஆற்றங்கரையிலே தவமிருந்த காந்திமதிக்கு நெல்லையப்பர் அருள் செய்ததும், சூரபத்மனை வதம் செய்ய வேண்டும் என்று போர் கொண்டு எழுந்த முருகப்பெருமானுக்கு வெற்றி வேலை சீர்கொண்டு அன்னை தந்ததும், மயிலாப்பூரிலே எரிந்து சாம்பலான பூம்பாவையை ஞானசம்பந்தர் தமிழ் கொண்டு உயிர்ப்பித்து எழுப்பிய நாளும், ஞான சபையிலே உயிர் உள்ளே ஒளிர்கின்ற ஜோதியை ஞான சபையிலே வள்ளல் பெருமான் எழுப்பிய தினமும், சித்தி வளாகத்தில் அருட்பெருஞ்சோதியோடு அருட்பெருஞ்சோதியாக வள்ளல் பெருமான் கலந்த நாளும் தைப்பூசம் என்கிற இந்த பெரிய நாளுக்கு இருக்கிற மகத்துவம். இந்த தைப்பூச நாளையும் எதிர்கொண்டு இங்கே இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நம் எல்லோரும் வள்ளல் பெருமானையும் அவருடைய திருவருட்பாவையும் பல ஆண்டுகள் பல பேர் சொல்லி கேட்டும், நாமாக படித்தும் பாடியும், இப்போ நமக்கு முன்னாடி ரொம்ப அற்புதமாக ஒரு இசை நிகழ்ச்சி நடந்தது. வள்ளல் பெருமான் சொல்லுவார், செந்தமிழில் நடிக்கின்றாய் சிற்சபையில் நடிக்கின்றாய் என்று, செந்தமிழில் வளர்க்கின்றாய் சிற்சபையில் நடிக்கின்றாய் என்று சொல்வார். இறைவனை பாடி தொழுதால் ரொம்ப சீக்கிரமா இறைவன் பக்கத்தில் போகலாம் என்று வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லி இருக்கிறார். அவர் ஒரு மேடையிலும் வருத்தப்பட்டார். பாடும்போது எல்லாரும் கவனிங்க அண்ணார். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் பேசுவதை கவனிப்பதை விட பாடுவதில் லகித்தால் 1000 மடங்கு இறைவனுக்கு பக்கத்தில் நீங்கள் போக முடியும் என்பதை நாம் மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும். வள்ளல் பெருமானினுடைய திருவருட்பாவை இத்தனை நாட்கள் இத்தனை ஆண்டுகள் பல பேர் சொல்லி, உங்கள் ஆயுள் முழுக்க திருவருட்பாவை படித்தாலும் அது உங்களுக்கு தேவையானதை கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதுதான் திருவருட்பாவுக்கு இருக்கிற மகத்துவம். நான் ஒரு 2 விஷயங்களை சொல்லிவிட்டு தெய்வமணி மாலைக்கு வருகிறேன். வள்ளல் பெருமான் யார் என்று கேட்டால், நான் என் வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையிலே என்ன நினைப்பேன், வள்ளல் பெருமான் நமக்கு ஒரு நல்ல தோள் தட்டி நம் பக்கத்திலே அமர்ந்து ஆறுதல் சொல்லுகிற மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை துணைவர். அவர் ஒரு வாழ்க்கை துணை நமக்கு வள்ளல் பெருமான். ஆறுதல் சொல்லி தோள் தட்டி அப்படின்னு ஏன் சொன்னா, வள்ளல் பெருமானினுடைய பாடல்களை நாம் ரொம்ப பக்தியோடு பாடுவது மட்டுமல்ல, திருவருட்பாவில் அங்கங்க சிலது நம்மளுடைய பெரிய வாழ்க்கையின் கஷ்டங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆறுதலாக இருக்கும். நமக்கு கிடைக்காததே இன்னைக்கு ஆறுதல் தான். நிறைய பேர் ஏங்கிறது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஆறுதல் கிடைக்குமா? ஏன் எல்லாரும் கோயிலுக்கு வந்துடுறாங்கன்னு பாருங்க. அது ரொம்ப வயதானவங்க, வயசு பசங்களும் கோயிலுக்கு வருவாங்க, அது வேற காரணம். வயதானவங்க ஏன் கோயிலுக்கு வராங்கன்னு கேட்டு பாருங்க. ஒரு தூணில் அப்படி சாஞ்சு உட்காந்துருப்பாங்க. ஏமா இங்கேயே ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டால் அவங்க சொல்கிற பதில், என் வீட்டில் எனக்கு நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, அதனால் நான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறுதல் ஒரு ஆன்மாவுக்கு ரொம்ப தேவைப்படுகிற ஒன்று. வள்ளல் பெருமானினுடைய பாடல்கள் எல்லாம் ஒரு ஆறுதல். உங்கள் வாழ்க்கையிலே துன்பம் வருகிற போதெல்லாம், நீங்கள் சரி செய்ய முடியாதபடி உங்களுக்கு துயர் வரும் போதெல்லாம், அடுத்து என்ன செய்வது என்று நீங்கள் தெரியாமல் தத்தளிக்கிற போல ஒரு சூழல் வரும் போதெல்லாம், வள்ளல் பெருமானினுடைய இந்த ஒரே ஒரு அகவலை மனதில் திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்ளுங்கள். அதை விட ஒரு பெரிய ஆறுதல் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. என்ன அகவல்? வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், துன்பளித்து ஆங்கே சுகமளித்து உயிர்களை அன்புற காத்தருள் அருட்பெரும் ஜோதிங்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? யாருக்கெல்லாம் இப்போ துன்பமா இருக்கோ அது வேற ஒன்றும் இல்லை, உனக்கு இறைவன் இன்பம் கொடுக்க தயாராகி விட்டான் என்ற அர்த்தம்னு வள்ளல் பெருமான் சொல்றார். ரொம்ப வலிமையான வார்த்தை இது, ரொம்ப வலிமையான வார்த்தை. யாராவது உங்களுக்கு துன்பம் இருந்தா நீங்க முதல்ல சந்தோஷப்படணும். ஏன்னா இப்ப நான் துன்பப்படுறேன் அப்படின்னா வள்ளலார் சொல்லியிருக்காரு, எப்ப இறைவன் சுகம் அளிப்பான்னா துன்பளித்து ஆங்கே, அதுக்கப்புறம் தான் என்ன கொடுப்பாரு? சுகம் கொடுப்பாருன்னா, அப்போ எனக்கு இப்போது துன்பம் வருகிறது என்று சொன்னால் வள்ளல் பெருமான் கைப்பிடித்து சொல்லுகிறார், கவலைப்படாத, உனக்கு இன்பம் வந்துகிட்டே இருக்கு, தயாராயிருன்னு சொல்றார். இந்த சொல் ஒரு பெரிய ஆறுதலான ஒரு சொல். நம்முடைய வாழ்க்கையிலே சன்மார்கியான பிறகு எதற்காகவும் நீங்கள் தோல்வி என்பதை பற்றி நினைக்கவே கூடாது. வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், வஞ்சகர் அஞ்சினர் வாய்மூடி சென்றனர். அவர் யாரை சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. உங்க வாழ்க்கையில் எல்லாரோடையும் பொருத்திக்கோங்க. நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் வஞ்சகர் உண்டு.
மகாத்மா காந்தியாகவே இருந்தாலும் அவரை சுடுவதற்கு ஒருவர் இந்த தேசத்தில் இருந்தார்தான். புத்தராகவே இருந்தாலும் அவரை தூற்றுவதற்கு ஒருவர் இருந்தார்கள் தான். இயேசுநாதராகவே இருந்தாலும் அவரில் சிலுவையில் அறைவதற்கு ஒருவன் இருந்தான் தான். மல்லல் பெருமானாகவே இருந்தாலும் அருட்பாவை மருட்பா என்று சொல்லவும் ஒரு கூட்டம் இருந்தது தான். ஆனா என்ன வெற்றி பாருங்கள், மருட்பா என்று சொன்னது இந்த மண்ணில் நிற்கவில்லை, திரு அருட்பா மட்டுமே இந்த மண்ணில் நின்றது என்று சொன்னால், நம் வாழ்க்கையிலே வஞ்சகர்கள் வரலாம், அவர்கள் ஜெயிப்பது போல தெரியலாம். வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், வஞ்சகர் அஞ்சினர் வாய் மூடி சென்றனுங்கிறத நம்ம மௌனகுரு ஆசிரமத்திலேருந்து ஐயா சொல்றது இன்னும் பொருத்தமா இருக்கும் பாருங்க. அவர் தான் அழகா சொல்றார். இப்படின்னு என்ன, வாய் மூடி சென்றனர், ஒரு நாள் வருங்கிறார், வாய் மூடி சென்றனர், வந்து திரும்பவும் வாயிலில் நின்றனர். உங்க வாழ்க்கையில் உங்களை யாரெல்லாம் சிரமப்படுத்தி இல்லை உங்களை வெளியே துரத்தினார்களோ இல்லை உங்களை விட்டு வெளியே போனார்களோ அவர்கள் ஒரு நாள் உங்கள் வாயிலில் வந்து நிற்பார்கள். பெரிய வார்த்தை இது வள்ளல் பெருமான் சொல்வது. வந்து திரும்பவும் வாயிலில் நின்றனர், தஞ்சம் எமக்கருள் சாமி நீ என்றனர், சன்மார்க்க சங்கத்தவர்களே வென்றனர் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். இந்த சன்மார்க்க சங்கத்தவர்களே வென்றனர்னா என்ன அர்த்தம்னா, சன்மார்க்க சங்கத்தவருக்கு தோல்வியே இல்லை என்று அர்த்தம். ஏன் நமக்கு தோல்வி இல்லை தெரியுமா? ஏன்னா 2 பேர் நம்ம கூட இருக்கிறாங்க. ஒருவன் வாழ்க்கையிலே வெற்றி அடைய வேண்டும் என்றால் அவனுக்கு ஒன்று குருவருள் இருக்கணும், இல்லை என்றால் திருவருள் இருக்கணும். யார் ஒருவர் வள்ளல் பெருமான் என்கிற குருவருளை பிடித்துக் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அருட்ஜோதி என்கிற திருவருளும் தானாகவே வந்துவிடும் என்று சொன்னால், இந்த 2ம் இருப்பவர்களுக்கு வாழ்க்கையிலே எந்த கஷ்டமும் இல்லை என்ற இந்த 2 விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த விரும்பினேன். சரி, நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிற தலைப்பு தெய்வமணி மாலை. பல பேரை வள்ளலாரை நோக்கி திருப்பிய ஒரு பாடலில் தெய்வமணி மாலையும் ஒன்று. வள்ளலாரே பிடிக்காது என்று சொல்லுகிறவர்கள் கூட தெய்வமணி மாலையை பிடிக்காது என்று சொல்ல முடியாத அளவிற்கு மிக உயர்ந்த பாடல் தெய்வமணி மாலை என்கிற பாடல். யார்கிட்டயாவது வள்ளலார் பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு சொல்லுங்கன்னா உடனே சொல்லக்கூடிய பாடல், ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும். தெய்வமணி மாலையினுடைய பாடல் இது. 31 பாடல் பாடியிருக்கிறார். அதுக்கு தெய்வமணி மாலைன்னு பேர். பின்னால் வந்த உரையாசிரியர்கள் அது அவரே வச்ச பேருங்கிறாங்க. ஆண்டாளினுடைய பாசுரங்களுக்கு சங்க தமிழ் மாலை என்று வள்ளலார் சொன்னதை போல இந்த 31 பாடலுக்கு தெய்வமணி மாலை என்று பெயரை வள்ளல் பெருமான் சூட்டியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், வள்ளல் பெருமான் ஆன்மீகத்தை நோக்கி முதலாக அடியெடுத்து வைத்த போது அந்த ஆன்மீகத்தினுடைய அடித்தளத்தை உருவாக்கி கொடுத்தது முருகன் தான். 9 வயது முருகனை கண்ணாடியிலே தணிகாச்சல மூர்த்தியாக வள்ளல் பெருமான் தரிசனம் செய்தது என்று சொன்ன செய்தி உங்களுக்கு தெரியும். வள்ளல் பெருமானினுடைய வாழ்க்கையை 4 கூறுகளாக பிரிக்கலாம். ஒன்று, ஏன் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் சும்மா இரு சொல்லறன்னு சொன்னார்னா, சில நேரங்களில் ஏதாவது செஞ்சாதான் ஒன்று கிடைக்கும்னு இல்லை, சத்சங்கத்தில் சும்மா இருந்தால்தான் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் என்பதை நாம் மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும். வள்ளல் பெருமானினுடைய வாழ்க்கையை 4 கூறுகளாக பிரிக்கலாம். ஒன்று, அவருடைய 1 வயதிலிருந்து 12 வயது வரை கந்தக்கோட்ட பகுதி என்று பிரிக்கலாம். அவருடைய 12 வயதிலிருந்து 35 வயதான வயதை திருவொற்றியூர் பகுதி என்று பிரிக்கலாம். 35 இருந்து 44 வயது வரை பூர்வஞான சிதம்பர பகுதி என்றும், 47 51 வரை இருப்பதை சித்திவளாக பகுதி என்றும் நம்ம பிரிக்கலாம் புரிஞ்சுக்கிறதுக்கு. இது ஐயாவுடைய படிநிலை. தெய்வமணி மாலையை பாடியது வள்ளல் பெருமான், கண்ணாடியில் காட்சி கொடுத்தது உண்மை. கந்தக்கோட்டம் 9 வயது குழந்தை வள்ளல் பெருமானுக்கு ரொம்ப பிடித்தது முருகன் தான். நம்ம எல்லாருக்குமே டப்புன்னு முருகனை பிடிச்சிரும். ஏன் தெரியுமா? நீங்க மற்ற எந்த தெய்வம் என்னாலும் சொல்லி பாருங்களேன், சிவபெருமான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா பெருசா ஒரு உருவம் சூலம் வச்சுட்டு நிக்கிற மாதிரி வரும். பெருமாள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா, சில பேருக்கு வெங்கடாச்சலபதி ஜக 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 ஜோதியா நகை போட்டுட்டு
கண்களுக்கு முன்னால் தோன்றும். உமையம்மை என்று சொன்னால் புலியின் மேலோ சிங்கத்தின் மேலோ அமர்ந்திருக்கிற ஒரு பெரிய ஒரு பெண் தெய்வத்தின் உருவம் வரும். முருகா என்று சொன்னால் ஒரு குட்டி குழந்தை தவழ்ந்து வருவது போல் நம் மனக்கண்களிலே தோன்றும். எப்போதும் குழந்தை தான் பெரியவங்க தான் குழந்தைய பார்த்துப்பாங்க. ஆனா பெரியவங்க என்ன ஒரு குழந்தை பார்த்துக்கும்னு சரணாகதி அடைகிற ஒரே குழந்தை முருகப்பெருமான் என்கிற குழந்தை. அது முருகனுக்கு இருக்கிற ஒரு பெரிய விஷயம். அந்த குழந்தை இந்த குழந்தையை ஆட்கொள்ளுது. வள்ளல் பெருமான் 9 வயது குழந்தையை முருகப்பெருமான் என்கிற குழந்தை ஆட்கொள்கிறது. உங்களுக்கு நன்றாக தெரியும், அந்த நான் சொல்லலை, அவரே பாடுகிறார். ஆண்டு 6 3 ஆண்டில் ஆண்டு கொண்ட அருட்கடலே என்று பாடுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஆண்டு 6 3 ஆண்டில்னா 9 வயசுன்னு அர்த்தம். சிலதான் நம்மளே சொல்லக்கூடாது, அருட்பாலிருந்து சொன்னதான் சரி. அந்நியார்கிட்ட கேட்டு மாடி மேலே ஒரு ரூம் வாங்கி கண்ணாடி வாங்கி முன்னாடி வச்சு அதன் முன்னால் தியானம் செய்து அந்த கண்ணாடியிலேயே முருகப்பெருமானை தரிசனம் செய்கிறார். நீங்க நல்லா கவனிங்க. இந்த குழந்தை ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னார். நானும் ரொம்ப மகிழ்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய மகத்துவமான ஒரு அற்புதம் இந்த மண்ணில் 2 பேருக்குத்தான் நடந்தது என்று நான் நினைக்கிறேன். ஒன்று திருஞான சம்பந்தருக்கு, இன்னொன்று திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானுக்கு. 2 பேருக்கு தான் ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. என்ன நினைக்கிறீங்க? ஒன்று, ஞான சம்பந்தர் அழுத போது உமையம்மை வந்து பால் கொடுத்தாள். அருட்பிரகாசருக்கு பசி வந்த போது வடிவுடை அம்மன் வந்து சோறு போட்டார். அம்பாள் பசியாற்றியது என்ற பெருமை 2 பேருக்கு உண்டு. ஒருவர் திருஞான சம்பந்தருக்கு, இன்னொன்று திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானுக்கு. ஒரு பெரிய பெருமை. கண்ணாடியிலே முருகனை பார்த்து தரிசனம் செய்து அதற்கு பின்னால் முருகப்பெருமானை பற்றி பல பாடல்களை பாடணும்னு நினைச்சார். எடுத்த உடனே அவருக்கு முருகப்பெருமானுடைய காட்சி கிடைச்சதுன்னா கிடையாது. வள்ளலார் பாடுறாரு, பன்னேறு மொழியடியார் பரவி ஏத்தும் பாதமலர் அழகினை இப்பாவி பார்க்கின் கண்ணேறு படுமென்றோ கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகிலாய். எப்பா உன் திருவடியை பார்க்கணும்னு கேட்கிறேன், காட்டி தான் தொலைய. எங்க நான் பார்த்தா உனக்கு கண்ணு பற்றுமோன்னு கனவுல கூட காட்ட மாட்டேங்கிறியங்கிறாரு. யாரு? வள்ளல் பெருமான் முருகனை பத்தி பாடும்போது சொல்றார், உன்னுடைய 2 பாதங்களை, அந்த 2 பாதங்களுக்கு ஒரு பெருமை இருக்குங்க. முருகப்பெருமானினுடைய 2 பாதங்களுக்கு ஏன் தெரியுமா? முருகனுக்கு முகங்கள் 6, கரங்கள் 12. பயாலஜிக்கலா 6 முகம் 12 கரம்னா எத்தனை கால் இருக்கணும்? 6 முகம், அதற்கு 12 கரம். அப்ப கால் எத்தனை இருக்கணுங்க? 12 கால் இருக்கணும். டக்குன்னு பார்த்தா ஆக்டோபஸ் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா முருகனுக்கு அப்படி இல்லை. 6 முகம். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் 1, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் 1, கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் 1, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் 1, மாறுபடு சூரரை வதைத்த முகம் 1, வள்ளியை மனம் புணர வந்த முகம் 1, 6 முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. திருப்புகழ். 6 முகம், 12 கரங்கள். ஆனா கால் 2 தான். ஒரு அருளாளர் கேட்டார், ஏன்பா 6 முகம் வச்சிருக்கியே, 12 கை வச்சிருக்கியே, ஏன்பா கால் மட்டும் 12 வச்சுக்காம 2 வச்சிருக்க? அப்ப முருகப்பெருமான் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? செவி வழி செய்தி. முருகப்பெருமான் சொன்னாராம், என்ன? அடே, என் திரு கண்ணின் கடைக்கண்ணின் அருள் பார்வை வேண்டும் என்று என்னை பார்க்கிற பக்தர்களுக்கு என் 12 கண்களில் ஏதேனும் ஒரு கண்ணிலே இருந்து கடைக்கண் அருள் கிடைக்கலாம். முருகா என்னை ஏற்றுவிடு என்று கை தூக்குபவரின் கைகளை பிடிக்க என்னுடைய 12 கைகளில் ஏதேனும் ஒரு கை வந்து அவர்களை தூக்கலாம். ஆனால் வாழ்க்கையை தொலைத்து தன்னையே இழந்து முருகா இனி நீதான் என்று என் கால்களில் சரணாகதி அடையும் போது எந்த காலை பிடிக்க வேண்டும் என்று அவனுக்கு குழப்பம் வரக்கூடாது என்பதால் 2 கால்களோடு நான் இருக்கிறேன் என்று முருகப்பெருமான் சொன்னார். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், செஞ்சம் வெஞ்சமரில் அஞ்சேல் என்று வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் முருகா என்று சொன்னால் 2 காலும் தோன்றும் என்று சொன்னார். நெஞ்சிலே முருகா என்று சொன்னால் 2 காலும் தோன்றும் என்று சொன்னார். நான் தெய்வமணி மாலையை பேசுகிற போது தெய்வ முருகனை பேசாமல் தெய்வமணி மாலையை பேச முடியாது. தெய்வமணி மாலையினுடைய சிறப்பு பாருங்கள். 31 பாட்டு. கந்தகோட்டத்தில் இருக்கிற முருகன், பாரிஷ் கார்னர்னு தமிழ்ல சொன்னா தெரியும், பாரி முனை. 1000 ஆண்டு கால பழமையான கோயில்.
குமாரசுவாமின்னு அவருக்கு உள்ள இருக்கிறவருக்கு பேர். நான் இப்போ சமீபத்தில் ஒற்றியூருக்கு என்னை ஐயா அழைத்திருந்தார். ரொம்ப அன்போடு என்னை அரவணைத்து அந்த நிகழ்ச்சிக்கு ஐயா அழைத்திருந்தார் ஒற்றியூரில். ஒற்றியூருக்கு நான் ஐயா அழைத்து போனதோடு சரி, தனியாக போனது கிடையாது. 2-3 ஆண்டுகள் வந்து பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். பேசிட்டு ஓடிடுவேன். திருவொற்றியூர் கோயிலுக்குள்ளே போய் பார்த்ததில்லை. எனக்கு இந்த முறை திடீர்னு தோணுச்சு, இந்த தெருவிலே தானே வள்ளல் பெருமான் நடந்திருப்பார், இந்த கோயிலின் பிரகாரத்தை தானே வள்ளல் பெருமான் சுற்றி இருப்பார், ஒற்றியூர் பெருமாளை எவ்வளவு பாடியிருப்பார், ஒரு முறை உள்ள போய் பார்க்கலாமேன்னு பார்க்கும்போது தான் நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், திருவொற்றியூர் போய் உள்ள போய் அவர் எழுதிய ஒற்றியூர் பாடலை பாடுங்கள். வள்ளல் பெருமான் உங்கள் பக்கத்திலேயே நிற்பது போல ஒரு உணர்வை நீங்கள் உண்மையிலேயே அனுபவிக்கலாம். அப்படித்தான் இந்த கந்தக்கோட்டம். முருகனை பாடுகிறார், நிறைய பாடியிருக்காரு. சண்முகர் கும்மி என்று பாடியிருக்கிறார், நிறைய பாட்டு, சரணப்பத்து என்று பாடியிருக்கிறார். அதுல ரொம்ப முக்கியமான முருகன் மீது எழுதிய பாடல் தெய்வமணி மாலை. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், ஒரு வரலாற்று செய்தி. தெய்வமணி மாலைக்கு நம்ம எல்லாம் நன்றி சொல்லணும். ஏன்னா வள்ளலார் எழுதிய எல்லா பாடல்களையும் திருவருட்பா என்று பதிக்க வேண்டும் என்கிற சிந்தனையை உருவாக்கியதே தெய்வமணி மாலை தான். ஏன் தெரியுமா? இங்க இருக்கும் ரத்தினம்னு ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரியும். அவர் தான் உண்ணா நோன்பிருந்து ஏடுகளை வாங்கி தொகுத்து நூலாக்கிய பெருமைகளில் ஒருவர். இருக்கும் ரத்தினம், அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். எனக்கு ஒரு சின்ன வருத்தமும் உண்டு நம்ம சன்மார்க்க சங்கத்துக்கிட்ட. என்னன்னா, நாம் நம் குருவாகிய வள்ளல் பெருமானை நினைவில் வைத்து அருட்பெருஞ்சோதியை மனதில் வைக்கிற அதே சமயம் திருவருட்பாவை நமக்கு கொடுத்த பெரியவர்களையும் நாம் நினைவில் வைத்து போற்ற வேண்டியது நம்முடைய கடமை. இருக்கும் ரத்தினம் ஏன் தெரியுமா திருவருட்பாவை பதிப்பிக்கணும்னு நினைச்சாரு? வள்ளல் பெருமானினுடைய சீடர்கள் சங்கம் திருவருட்பாவை பதிப்பதற்கு முன்னாலேயே இங்கே ஒரு நூல் பதிப்பாகி வந்தது. அந்த நூல் தான் தெய்வமணி மாலை. உங்களுக்கு தெரியுமா? திருவருட்பாவில் முதலாக நூலாகிய பாடல் தெய்வமணி மாலை தான். நிறைய பேருக்கு தெரியாது. முதல்ல தெய்வமணி மாலை தான். யார் பதிப்பிச்சது? யாரோ. இந்த யாரோங்கிறதுல என்ன பிரச்சனைனா, தப்பு தப்பா பாட்டை போட்டு பதிப்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதுனவன் ஏட்டை கெடுத்தான்னு சொல்லுவாங்கல்ல. ஆனால் அது உண்மையான பழமொழி அல்ல. படித்தவன் பாட்டை கொடுத்தான், எழுதியவன் ஏட்டை கொடுத்தான் என்பதுதான் சரியான பழமொழி. நமக்கு தெரியும், நம்ம மாற்றிப்போம் நமக்கு பிடிச்ச மாதிரின்னு வச்சுக்கோங்க. தெய்வமணி மாலை நூல் வெளியாச்சு, எல்லாரும் பாட ஆரம்பிச்சிட்டாங்க கோயில்கள் எல்லாம். நான் இன்னொரு பெருமை சொல்கிறேன். நான் வள்ளல் பெருமானினுடைய பாத கமலங்களில் சரணடைந்தேன் என்பதற்காக சொல்லலை, உண்மையிலே ஒரு பெருமை சொல்கிறேன். ஞானசம்பந்தர் தேவாரம் பாடியும் போது அவரோடு இருந்த காலத்தில் எல்லோரும் தேவாரம் பாடினார்களா என்றால் இல்லை. அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடிய போது அவரோடு இருந்த காலத்தில் எல்லா கோயில்களிலும் திருப்புகழ் ஒலிக்கப்பட்டதா என்றால் இல்லை. அவர்கள் போன பிறகு பின்னாளில் தான் அவையெல்லாம் பாடப்பட்டது. ஆனால் ஒரு அருளாளர் பாடிய பாடல்கள் அவர் வாழ்ந்த காலத்திலேயே எங்கே எல்லா இடத்திலும் பாடப்பட்டது என்று சொன்னால் வள்ளல் பெருமானினுடைய பாடல்கள் பாடப்பட்டது. அதிலும் தெய்வமணி மாலை அதிகமாக பாடப்பட்டது. அப்ப அந்த பாட்டை பிடிச்சவங்க என்ன பண்ணிட்டாங்க, கோயிலே போடும்ல, ஏதாவது ஒரு கோயிலே முருக பாடல்கள் அப்படின்னு போட்டு தப்பு தப்பா அச்சாக்கிட்டாங்க. சொற்களை மாத்தி மாத்தி போட்டு தப்பு தப்பா அச்சாக்கி கொடுத்துட்டாங்க. இது ரத்தினம் அவர்களுடைய சிந்தைக்கு போகுது. அவர் வருத்தப்படுறார். அப்ப ஐயாவுக்கு கடிதம் எழுதுறார், ஐயா உங்க பாட்டை அச்சாவதுல பிரச்சனை இல்லை, தப்பு தப்பா அச்சாவது. ஒரு சொல் தப்பா பண்ணாலும் தப்பு தான். இப்போ வள்ளல் பெருமானுடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பெரிய ஆற்றல் உண்டுன்னு நான் நினைக்கிறேன். அவர் ஒரு பாட்டு எழுதுவார்லே, கல்லை கனிவிக்கும் சித்தனடின்னு ஒரு பாட்டு எழுதுவார். அதுல ஒரு பாட்டு வரும்போது பிள்ளை கறி கொண்ட பித்தனடின்னு எழுதுவார். நான் சொல்றேன் பாருங்க, வள்ளல் பெருமானுடைய ஒரு சொல்லுக்கும் ஒரு பெரிய ஆளுமை உண்டுன்னு. கல்லை கனிவிக்கும் சித்தனடின்னு ஒன்னொன்னா முத்தனடி பக்தனடின்னு எழுதிட்டே வந்தவர் பிள்ளை கறி உண்ட பித்தனடின்னு ஏன் எழுதுறாருன்னா, நீ கடவுளாகவே இருந்தாலும் அசைவம் சாப்பிட்டால் என்னை பொறுத்தவரை நீ பித்தன் தான் என்று வள்ளல் பெருமான் தன் கொள்கையில இருந்து மாறாத இடம். பிள்ளை கறி கேட்டல, நீ சாப்பிட்டல, நீ சாப்பிட்டுக்க கூடாது. ஏன்? என்னுடைய டிவிஷன் படி நீ புற இனத்தாராயிடுவேன். நீ கடவுளாவே இருந்தாலும் நீ சாப்பிடக்கூடாதுல்ல. அப்ப அதனால என்ன பண்ணிட்டார், இந்த இடத்துல பித்தனடிங்கிற சொல்லப்பட்டார். கடவுளை பித்தன் என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஆனா வள்ளல் பெருமான் ஏன் சொன்னார் என்றால், இந்த இடத்தில் பித்தன் தான் சரியாக பொருந்தும் போன்னு கொடுத்துட்டார். மாற்றக்கூடாதுங்கிறேன், பாடலை மாற்றக்கூடாது. அப்போ இருக்கும் ரத்தினம் அவர்கள் இதை ஒரு முக்கியமான காரணமாக சொல்லி வள்ளல் பெருமானை ஒத்துக்க சொல்றார். வள்ளல் பெருமானும் ஒத்துக்கிறார். எதனால? தான் பாட்டு வரும்,
பிரபலமாகவும் பெரிய எழுத்தாளர் ஆகும்னா உலகெல்லாம் பெரியவர் பெரியவர் என்று சிறக்கவும் ஆசை இல்லைங்க. எனக்கு இன்னும் அது வரல சார், அது வரணும். நம்ம கொஞ்சம் அப்படி பெருசாக மாட்டோமான்னு நினைக்கிறோம்ல, ஆணவம் திமிரு அழிஞ்சிரும். வள்ளல் பெருமானிடம் என்ன கத்துக்கணும் தெரியுமா? எனக்கு பணத்தை பலகால் குலத்திலும் எரிந்தேன்கிறது பெரிய விஷயம் இல்லை. அவர் சொல்றாரு பாருங்க, உலகெல்லாம் பெரியவர் பெரியவர் எனவும் சிறக்கவும் ஆசை இல்லை என்றாங்க. அது வரணும்ல நமக்கு. நமக்கெல்லாம் ஒரு சின்ன இது எதிர்பார்க்கல. மேடையில் கூப்பிட மாட்டாங்களா, ஒரு மாலை போட மாட்டாங்களா, ஒரு ஷால் போட மாட்டாங்களா, பேரை சொல்ல மாட்டாங்களா? எப்போ உங்களுக்கு இதெல்லாம் சொல்லக்கூடாது, என் பேரே வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அப்பதான் வள்ளலாராக ஆகிறோம்னு அர்த்தம். அப்பதான் உண்மையான வள்ளலார் ஆகிறோம். யோசிச்சு பாருங்க, திருவருட்பாவை அச்சாக்கி வந்தபோது பார்க்கறாரு, திருவருட்பிரகாச வள்ளலார்னு இருக்கு. கோபப்படுறார், கடிஞ்சுக்கிறார். அடுத்த இடத்துல தெரியுமா சொன்னாரு? அழகா சரியா தான்ப்பா எழுதியிருக்கிறேன். ஏன் திருவருட்பிரகாச வள்ளல் யார் என்று கேட்கிற அறியாமையில் இருக்கும் ராமலிங்கம் என்று இது பொருந்துகிறதுன்னு சொன்னார். திருவருட்பிரகாச வள்ளலார் எனும் ராமலிங்க அடிகள்னு புக்கில் போட்டிருந்தது. அது எப்படி உரை எழுதுறாரு, உரை மாற்றுறாரு. திருவருட்பிரகாச வள்ளல் ஆகிய இறைவன் யார் என்கின்ற ராமலிங்க அடிகள்னு அந்த பெயரையே மாத்துறாருல்ல. எவ்வளவு ஒரு நுட்பம் பாருங்க வள்ளலாருக்கு இருக்கிறது. யாருக்காவது அது வருமா? தன் மேனியை சிலையாக செய்த போது பொன்மேனி மண்மேனி ஆனதே என்று போட்டு உடைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலை செய்யக்கூடாதுங்கிறது இல்லை, தன்னை இந்த உலகத்தில் முன்னிறுத்தி கொள்ளக்கூட வள்ளல் பெருமான் விரும்பாதவர் என்பதுதான் நாம் அவரிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். என்னிடம் சில பேருக்கு இப்ப கேட்பாங்க, நீ ஏன் பொம்மை வச்சுக்கிற, நீ ஏன் படம் வைக்கிற, நீ ஏன் இதை வைக்கிறனா? அவர் விரும்பாதது அவர் பெருந்தன்மையா? நான் விரும்பக்கூடாதுன்னு நீ ஏன் சொல்ற? அது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வச்சுக்கிறேன். நான் ஏன் சிலையவோ என் படத்தையே வச்சா தப்பு? என் தலைவன், என் குருநாதன், என்ன ஐயனுடைய படமோ சிலையோ வச்சுக்கிறதுல என்ன தப்பு? ஒரு தப்பும் கிடையாது. வச்சுப்பேன். எது வரைக்கும்? முழுதாக என் மனதிலே குடிகொண்ட பிறகு எனக்கு வெளியே தேவைப்படாத ஒரு காலம் வருகிற போது அதை நான் துறப்பேன் அப்படிங்கிறது என்னுடைய மனதிலே இருக்கிற எண்ணம். அப்போ அந்த நூல் வருது, இந்த நூலை பார்க்கிறார். அந்த நூலிலே 5ஆம் திருமுறையிலே நமக்கு தெய்வமணி மாலை இடம்பெறுவதை பார்க்க முடிகிறது. தெய்வமணி மாலையினுடைய சிறப்புகளிலே ஒன்று, அந்த ஒரு பாட்டு எழுதப்படுது, கடி நெடில் நெடிய ஆசிரிய விருத்தம்னு சொல்லுவாங்க. விருத்தப்பாவிலே எழுதியிருக்கிறார். நான் அதுக்குள்ள ரொம்ப போகல. அந்த பாட்டினுடைய பியூட்டினஸ், அழகு என்ன தெரியுமா? ஒரு பாட்டு எப்ப ஜெயிக்கும்னா அது ரிதமேட்டிக்கா இருக்கணும், ஓசை நயம் இருக்கணும். அப்பதான் அந்த பாட்டு ஜெயிக்கும். வள்ளல் பெருமானுடைய பாடல் ஏன் ஜெயிச்சதுன்னா, வள்ளல் பெருமானுடைய எல்லா பாடலும் ஓசைனை. அற்புத மருந்தே அருமருந்தே அந்த பாடல இருந்து அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வமாக இருக்கட்டும், எந்த பாடலை பாடினாலும் பாடலாம். நீங்க அதுக்கு என்ன இசை என்ன மெட்டு எதுவுமே தேவையில்லை. நீங்க பாட்டை பாட ஆரம்பிச்சீங்கன்னா பாட்டாவே மாறிடும். அதுதான் அந்த பாட்டுக்கு இருக்கிற. நான் எப்பவுமே சொல்லுவேன், எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, இந்த பொருத்தம் உலகில் பிறர்க்கு எய்தும் பொருத்தமோ. உலகத்துல இதை விட ஒரு காதல் பாட்டு கிடையவே கிடையாது. இதை விட ஒரு காதல் பாட்டு உலகத்துல கிடையவே கிடையாது. இந்த ஓசை நயம் தான் வள்ளல் பெருமானினுடைய பாடல்களுக்கு கிடைத்த வெற்றி. எப்படி பாடுறாரு பாருங்க. இந்த தெய்வமணி மாலையினுடைய 31 பாடல்களும் ஒரே மாதிரி ரிதம்னா உங்களுக்கு தெரியும். சந்தம்னு சொன்னா இன்னும் புரியும் தமிழிலே. சந்தம். இந்த சந்தம் எப்படி முடியுது பாருங்க. தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேலே. அடுத்து என்னங்க? தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. இது எல்லா பாட்டிலே வரும். எனக்கு என்ன ஆச்சரியம் பாருங்க, இந்த 2000 ஆண்டு கால வரலாற்றில் இந்த சென்னையை தருமமிகு சென்னைன்னு சொன்ன ஒரே ஆளும் கடைசி ஆளும் வள்ளலார் தான். தருமமிகு சென்னைங்கிறார். இத ஏன்? தனலட்சுமி அம்மையார் இங்கே அருள்ஜோதி என்று ஒன்றை துவங்கி சாப்பாடு போடுவார் என்றோ, ஒற்றியூரிலே ஒரு சங்கம் அமைத்து பசியாற்றுவார்கள் என்றோ தெரிந்தோ என்னமோ இதை தர்மமிகு சென்னை என்று வள்ளல் பெருமான் சொல்லி. எவ்வளவு தர்மம் நடக்குதுங்க. எங்க தெரியுமா தர்மம் செய்ய முடியும்? எங்கே தர்மம் இருக்கிறதோ அங்கேதான் தர்மம் செய்ய முடியும். அங்கதான் தர்மம் வியாபிக்கும். ஏன் வள்ளல் பெருமான் வடநாட்டுக்கு போல? வள்ளல் பெருமானே எழுதுறாருல்ல. என்ன எழுதுறாரு? என்னை அதுபோல இடங்களிலே பிறப்பிக்காமல் தமிழ்நாட்டில் பிறப்பித்தமைக்கு நன்றி என்று வள்ளல் பெருமான் இறைவனுக்கு நன்றி சொல்றாருல்ல. தன்னுடைய சீடன் வடக்கு நோக்கி போகிற போது கடிதம் எழுதுகிறார், நீ ஒருபோதும் தமிழ்நாட்டை விட்டு வடக்கே போகாதே, நீ எப்போதும் தமிழ்நாட்டுக்கு தெற்கே வேண்டுமானாலும் வா, வடக்கே போகாதே என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார்ல. ஏன்னா இந்த இடம் தர்மம் நிறைந்தது, தர்மம் நிறைந்தது. இந்த சென்னை தர்மமிகு சென்னை என்று ஏன் சொன்னார் என்றால் 1000 காரணங்கள் இருக்கிறது.
யோசிச்சு பாருங்க, பட்டினத்தார் அவர் ஒரு புகழான ஒரு முக்தியை அடைந்தது இந்த மண்ணில். மயிலாப்பூரிலே சிவநேச செட்டியார் ஒரு பெண் குழந்தையை வளர்த்தார். அதை திருஞான சம்பந்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டார். அந்த குழந்தை வளர்ந்து 13-14 வயதாகும் போது அந்த குழந்தை செத்து போச்சு, எரிச்சிட்டாங்க. இருந்தாலும் அப்பாவுக்கு மனசு ஆறல. ஒரு குடம்ல அந்த பெண்ணினுடைய எலும்பையும் சாம்பலையும் போட்டு அந்த குடத்திற்கு பாவாடை தாவடை கட்டி நகை பூட்டி குழந்தையாகவே அந்த குடத்தை வைத்து அழுது கொண்டே இருக்கிறார் அவங்க அப்பா சிவனேஷ். திருஞான சம்பந்தர் மயிலாப்பூர் வரார். எங்க வரார்? சென்னைக்கு வரார். சார், கோயம்பேடுனா கோயம்பேடுன்னு நினைக்கிறீங்களா? அருணகிரிநாதர் கோசை நகர் என்று கோயம்பேட்டை பாடுகிறார். கோயம்பேடு இப்போ வந்ததுன்னு நினைச்சுக்காதீங்க, பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கு அப்புறம். அருணகிரிநாதர் இருந்த காலத்திலே இருந்த பெருமைக்குரியது கோசை நகர் என்கிற கோயம்பேடு. வருகிறார், திருமயிலைக்கு வருகிறார் நம்ம ஞானசம்பந்த பெருமான். அழுது கொண்டிருக்கிறார் சிவனேஸ்வரர். என்னன்னு கேட்டப்ப சொன்னார், உங்களுக்காக என் மகளை வளர்த்தேன், உங்களுக்கே மனம் முடிக்க வேண்டும் என்று என் மகளை வளர்த்தேன், செத்து போயிட்டா ஐயா. அழறான். நீங்க யோசிச்சு பாருங்க, ஞானசம்பந்தர் பதிகம் பாடுகிறார், பூம்பாவை பதிகம். அந்த பூம்பாவை பதிகத்துல தான் இந்த வரியும் வருகிறது. நெய்ப்பூசும் நேரிழையார் தைப்பூசம் காணாமேன் என்று பாட்டு வருது. தைப்பூசம் ஞானசம்பந்தர் காலத்தில் இருந்ததுங்கிறதுக்கு ஆதாரம். 8 பாட்டு பாடுறார் சார். அந்த சாம்பலாகவும் எலும்பாகவும் இருந்த பூம்பாவை உயிர் பெறார். உயிர் பெறது கூட பாருங்க, குழந்தையா வந்தா பரவாயில்ல, எப்படி வராலாம்? அந்த பானைக்குள்ள முதல் பாட்டு பாடும்போது கருவாகி, 2ஆம் பாட்டு பாடும்போது இதயம் துடிக்க ஆரம்பித்து, 3ஆம் பாட்டு பாடும்போது உறுப்புகள் வளர்ந்து, 4ஆம் பாட்டு பாடும்போது சதை நரம்பு எல்லாம் வந்து ரத்த ஓட்டம் சீராகி, 5ஆம் பாட்டு பாடும்போது வயிற்றில் 5 மாத குழந்தை அளவிற்கான உருவம் வந்து, 6, 7, 8 என்று பாடும்போது அந்த குழந்தை 13 வயதை தொட்டு பாடி முடித்தவுடன் அந்த பானையை உடைத்து கொண்டு ஒரு பெண்ணினுடைய பனிக்குடத்தை உடைத்து குழந்தை வருவது போல எந்த வயதில் அவள் இறந்தாலோ அந்த வயதில் பூம்பாவை மீண்டும் எழுந்து வந்த அதிசயம் இந்த சென்னை திருமயிலையில் நடந்ததால் இதை தர்மமிகு சென்னை என்று வள்ளல் பெருமான் சொன்னார். ஒரு உயிரை மீட்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதனால இது தர்மமிகு சென்னைனா கிடையாது. வந்த பெண்ணை அவர் அப்பா கேட்டார், திருமணம் செய்து கொள்ளலாம், என்றைக்கு நாம் நாள் பார்க்கலாம் என்ற போது ஞானசம்பந்தர் சிரித்து சொன்னார், ஐயா, எப்போது என்னிலிருந்து இவள் பிறந்தாலோ இனி இவளுக்கு நான் தந்தையாகிறேன், இவளை நான் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று ஒரு சின்ன குழந்தை சொல்ல முடிந்தது என்று சொன்னால் அந்த வார்த்தை உதித்த மண் இந்த சென்னை மண் என்பதால் இதை தர்மமிகு சென்னை என்று வள்ளல் பெருமான் சொன்னார் என்று நான் யோசிக்கிறேன். இந்த தர்மமிகு சென்னையை நான் முன்னம் கூட ஒற்றியூரிலே இதை சொல்லியிருந்தேன். இந்த ஊருக்கு மதராசப்பட்டணம் என்றுதான் பெயர். மதராஸ் மாகாணம் என்றுதான் இந்திய அளவிலே அறியப்பட்டது. கேரளாவில் இருந்தோ கர்நாடகாவில் இருந்தோ தெலுங்கானாவில் இருந்தோ யார் வடநாட்டுக்கு போனாலும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? மதராசியான்னு தான் கேட்பாங்க. ஆனால் இந்த மதராஸ் என்கிற ஊரை சென்னை என்று மாற்றியது தமிழக அரசு, அப்போதைய அரசு சட்ட ரீதியாக மாற்றியதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் உங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்கிறேன். சட்ட ரீதியாக தமிழக அரசு மதராஸை சென்னை என்று சொல்வதற்கு முன்னாலேயே இந்த ஊரை சென்னை என்று அழைத்தது வள்ளல் பெருமான் தான். தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர். நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இதை சொல்கிறதுக்கு இந்த கூட்டத்தில் ரொம்ப சரியான ஆள் நான் தான். ஏன் தெரியுமா? சென்னை என்கிற பெயர் வருவதற்கு காரணம், அப்போதைய ஆங்கிலேயர்கள் ஜெயின் சார்ஜ் கோட்டை கட்ட இங்கு வந்தபோது அவர்களுக்கு நிலம் கொடுத்தது ஐயப்பன் என்கிற இந்த இடத்தை ஆண்ட அரசன். அந்த ஐயப்பன் கொடுக்கும்போது சொன்னார், என் அப்பாவின் பெயரில் இந்த ஊர் இருந்தால் இந்த இடத்தை கொடுக்கிறேன் என்று சொன்னார். உன் அப்பாவின் பேர் என்ன என்று கேட்டபோது சென்னப்பன் என்று தன் தந்தையினுடைய பெயரை சொன்னதால் சென்னப்பன் பட்டினம் என்று இந்த ஊருக்கு பெயர் வைத்தார்கள். சென்னப்பன் பட்டினம் வேறு யாரும் இல்லை, அவர் தாமல் சென்னப்பன் என்று அழைக்கப்படுகிறவர். அவரோட ஊர் தாமல். எங்கள் ஊரிலே அரசாண்ட, எங்கள் ஊரை மையமாக வைத்த அரசாண்ட சென்னப்பனின் பெயரைத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னை என்று வைத்திருக்கிறது என்ற போது இதை நான் சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பாருங்க, நான் வள்ளலார், இப்ப நீங்க கேட்கலாம், என்னப்பா தெய்வமணி மாலை சொல்றேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஏன்பா சொல்லிட்டு இருக்கேன்னா, வள்ளலாரினுடைய மிகப்பெரிய ஆழம் பாருங்க. தொண்டை மண்டலமா தொண்ட மண்டலமா என்று வந்தபோது இது தொண்டை மண்டலம் அல்ல. இத்தனைக்கும் தொண்டை மண்டலம்னு அவை பாடி இருக்கா. தொண்டை மண்டலம் என்று பின்னால் வந்த இலக்கியங்களில் இருந்தாலும் வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், தொண்டை மண்டலம் என்பது தவறு, இது தொண்ட மண்டலம் தான். அதற்கு என்ன சாட்சி என்று கேட்டபோது நாம் பாடியிலே இருக்கக்கூடிய திருவலிதாய சிவன் கோயிலின் கல்வெட்டை கொண்டு வந்து காண்பித்து, இந்த கல்வெட்டிலே நன்றாக பாருங்கள் தொண்ட மண்டலம் என்றுதான் இருக்கிறது என்று
ஒரு ஆய்வுக்கு கல்வெட்டை முதலாக சாட்சியாக காண்பித்த முதல் நபர் வள்ளல் பெருமான் என்பது அவருடைய அறிவின் பெருமை, நுட்பம். இப்ப நான் ஏன் இதை சொல்றேன்னா, தர்மமிகு சென்னை என்று அவர் பாடியது வெறும் பாட்டினுடைய ஒரு ரிதத்துக்காக மட்டுமில்ல, இந்த மண்ணின் உண்மையான வரலாற்று பேரை வள்ளல் பெருமான் அறிந்திருந்தார் என்பதனுடைய அற்புதம் தான் அவர் இதை பயன்படுத்தியதற்கான காரணம். சரி, தெய்வமணி மாலை 31 பாடல்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல்களிலே மிக முக்கியமான சில பாடல்களை நாம் இந்த நேரத்திலே நாம் அசை போடுவோம். இதை எனக்கு பிடித்த முதல் பாடலில் இருந்து நான் தொடங்குகிறேன். ஈ என்று நான் ஒருவர் இடம் நின்று கேளாத இயல்பும். ரொம்ப அற்புதமான பாட்டு. தமிழ்ல 3 விதமான சொற்கள் இருக்கிறது. தமிழ்ல எத்தனை சொற்கள் இருக்கு? 3 விதமான சொற்கள் உண்டு. தா, கொடு, ஈ. இந்த 3ம் ஒரே மாதிரியான சொல் அல்ல. இந்த 3ஐயும் நம்ம எல்லாருக்கிட்டே ஒரே மாதிரி பயன்படுத்தக்கூடாதுன்னு தமிழ் நமக்கு சொல்லித் தருது. நம்ம அப்படி கிடையாது. இவங்கிட்டே தா, அவங்ககிட்டே தா, இவங்கிட்டே தா, எல்லாமே தா தான். இல்லை, எல்லார்ட்டையும் கொடுதான். தமிழ் சொல்லுது, உன் நிலைக்கு சரிநிகராக இருக்கிறவரிடம் உரிமையாக நீ வாங்குகிற போது தா என்று கேட்கலாம். உன்னை விட சிறு குழந்தையாக, உன்னை விட வயதிலே சிறியவராக, எளிவராக இருக்கிறவரிடம் நீ இன்னும் உரிமையோடு கொடு என்று வாங்கலாம். நீ உன்னை விட மேலான ஒருவரிடமிருந்து ஒன்றை பெறுகிறாய் என்றால் ஈ என்று நீ கேட்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். தமிழிலே தா என்றும் கொடு என்றும் ஈ என்றும் 3 விதமான சொற்கள் பயன்பாட்டிலே உண்டு. எனக்கு வள்ளல் பெருமான், நான் எப்போ உங்ககிட்ட சொல்றேன், தெய்வமணி மாலை வெறும் தோத்திர பாட்டு மட்டும் கிடையாது. கடவுள்கிட்ட போய் நீங்க ஏதாவது ஒரு பிரார்த்தனை பண்ணணும், ஒரு வேண்டுதல் வைக்கணும்னா தயவு செஞ்சு நீங்களா போய் ஏதோ வேண்டுதல் வைக்காதீங்க. ஏன்னா வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவாய் நீ. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத அவனுக்கே தெரியும். நீங்க எது கேட்குறீங்க? நீங்க கேட்கக்கூடாது. நீங்க கேட்கறத நடந்துக்குது. அது வரைக்கும் பாருங்களேன், ஒரு 50 வயசு ஒருத்தர் போய் கேட்பார், வேண்டுவார். நான் கேட்பேன், இந்த 50 வயசு வரைக்கும் நீங்க கேட்டதா நடந்துருக்குதா? நடந்ததில்லை. அப்படி எதுக்கு சார் இப்பயும் கேட்குறீங்க? ஒரு குழந்தை ஐஸ்கிரீம் வேணும்னு அழும், அப்பா வாங்கி தர மாட்டார். அப்பா வாங்கி தர மாட்டாருன்றதுக்காக அப்பா மிக தவறானவர்னு அர்த்தம் இல்லை. என் குழந்தை இப்போது இதை உண்டால் அதற்கு உடல் நலம் சரியில்லாது என்று அதை மறுப்பது ஒரு தந்தை செய்வதைப் போலத்தான் உங்கள் வாழ்க்கையில் சில வேண்டுதல்கள் உங்களுக்கு சரியில்லை என்றால் கடவுள் அதை செய்ய மாட்டார். அதுக்காக கடவுள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதே மாதிரி தான் சில நேரங்களில் சில கசப்பான ஒன்றை கடவுள் நமக்கு தருவார். தப்பா நினைக்கக்கூடாது. இந்த மருந்தை உண்டால் தான் என் குழந்தைக்கு உடல் சரி ஆகும் என்று ஒரு அப்பன் வலிந்து தருவதைப் போலத்தான் உங்கள் வாழ்க்கையில் சில நோய்கள் குணமாக வேண்டும் என்று கஷ்டங்கள் என்கிற மருந்தை இறைவன் வலிந்து கொடுக்கிறான். அதை ஏற்றுக்கணும். எதை வேண்டணுங்கிற கிளாரிட்டி இல்லாதவங்களுக்கு வள்ளல் பெருமான் கொடுத்த ஒரு பெரிய கைட்லைன் தான் இந்த தெய்வமணி மாலை. இந்த ஒரு பாட்டை வேண்டுங்க, வேற என்ன வேணும் நமக்கு? வேண்டது நல்லா கவனிங்க. ஈ என்று நான் ஒருவர் இடம் நின்று கேளாத இயல்பும். நான் யாருக்கிட்டையும் போய் எனக்கு குடுன்னு கை நீட்டுற மாதிரி ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுத்துடாத. அடுத்து ரொம்ப அழகு பாருங்க. நான் கை நீட்டக்கூடாது, ஆனா என்னிடம் ஒருவர் ஈதிடுக என்ற போது இலை என்று சொல்லாத இடுகின்ற திறமும். நான் போய் யாருக்கிட்டையும் கை நீட்டி எனக்கு இது குடுன்னு எனக்கு கேட்குற மாதிரி வைக்காதப்பா. அதே மாதிரி என்கிட்ட யாராவது கை நீட்டினா இல்லைன்னு சொல்ற மாதிரி ஒரு இடத்துலையும் என்னை வச்சிடாதப்பா. உயர்ந்த இடம் பாருங்க இது. இப்போ கடவுள், அவருக்கு கடவுளை பற்றி தெரியும். இப்போ ஐயா சொன்னார் பாருங்க, சோதினா சோதிச்சுருவார். ஏன்னா நீ தானே சோதின்னேன்னார்ல. அந்த மாதிரி ஈ என்று நான் ஒருவரிடம் நிற்காதபடி என்னை வச்சிடாதப்பானா அதுக்கேற்ற மாதிரி மட்டும் வச்சிடாத. யாராவது கேட்டால் கொடுக்கறதுக்கும் கொஞ்சம் கொடு. அது கேட்குற பிரார்த்தனையினுடைய நுட்பம். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்கள், நீ என்றும் என்னை விடாத நிலையும். இந்த மாதிரி ஒரு போங்கான ஒரு விஷயம் எதுவுமே இல்லை சார். நம்ம அவனை பிடிக்கணுமா இல்லை அவன் நம்மளை பிடிக்கணுமா? இல்லைங்க, நம்ம அவரை பிடிக்கணுமா அவர் நம்மளை பிடிக்கணுமா? நியாயப்படி நம்ம தானே அவர் பிடிக்கணும். ஆனா அவர் பாட்டை பாருங்க என்ன எழுதுறாரு, நீ என்றும் என்னை விடாத நிலையும். ஏன்னா இவருக்கு தெரியும் நம்ம என்னைக்கும் விட்டுருவோம் சார். நம்ம அம்மா நடந்து போகும்போது பார்த்துருக்கீங்களா? இப்போ காலியான ரோட்டில் நடந்து போனால் குழந்தைய சொல்லுவாங்க, ஏய் அப்பா கையை பிடிச்சிட்டு வா, அப்பா கையை பிடிச்சிட்டு வான்னு சொல்லுவாங்க. கூட்டமான திருவிழாக்களில் போகும்போது அம்மா
எங்க குழந்தை கையை கெட்டியமா பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவா. ஒரு அம்மா தான், ஒரே நடைதான். ஆனா கூட்டம் இல்லாத தெருவிலே குழந்தையை பார்த்து கையை பிடி என்று சொல்வதும், கூட்டமான இடத்தில் அப்பாவை பார்த்து கையை பிடி என்று சொல்வதிலும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. என்ன தெரியுமா? கூட்டம் இல்லாத இடத்துல குழந்தைய கை பிடிக்க சொன்னா, ஏன்னா குழந்தை கை விட்டாலும் எங்க இருக்கான்னு தெரியும், கூட்டு போயிடலாம். தெரு தானே, எப்பவும் போற தெரு, வழக்கமான தெரு, நீ பிடிச்சிட்டு போன்னுவாங்க. அவ விட்டாலும். ஆனால் கூட்டமான இடத்திலே குழந்தையை கைப்பிடிக்க சொல்ல முடியாது, ஏன்னா அவ விட்டு நழுவி போயிட்டானா. அப்ப அந்த இடத்துல குழந்தை பிடிக்க கூடாது, அப்பா பிடிக்கணும். இப்ப வள்ளல் பெருமான் சொல்றாரு, ஐயா நான் கூட்டமான இடத்துல இருக்க ஐயா, நான் உன்னை பிடிச்சா செல்லாது, நீ தான் என்ன பிடிக்கணும். நான் கொஞ்சம் விட்டேன் போயிடுவேன். எங்க போயிடுவேன்? ஆணவம், கண்மம், மாயம் போயிடுவேன், உலகியல்ல போயிடுவேன் ஐயா. அதனால நான் உன்னை பிடிச்சா நீ என்ன பிடி. அதனால கேட்கிறார், நீ என்றும் என்னை விடாத நிலையும், நீ அப்படி என்னை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அப்பதான் நான் நிலையும், அப்போதுதான் நான் நினைவுடா நெறியும், நான் என்றும் உல நினைவிடா நெறியும். அப்பதான் நான் உன்னை மனசுல இருந்து எப்பயுமே போகாம மனசுலயே நான் வச்சுப்பேன். என்னை பிடிச்சிக்கணும், ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் பிடிக்காததெல்லாம் சொல்றாரு, நம்ம கொஞ்சம் ஏத்துக்கணும். என்ன சொல்றாரு பாருங்க, அயலார் நிதி ஒன்றும் நயவாத மனமும். ரொம்ப ஆழமான வரி. அயலார் நிதி ஒன்றும் நயவாத குணம்னு எழுதல, மனம்னு எழுதுறாரு. குணம்னா அடுத்தவன் சொத்தை அபகரிக்கிறது, மனம்னா அபகரிக்க நினைக்கிறது. நல்ல கவனிங்க, நான் அடுத்தவன் சொத்தை பறிச்சுக்க கூடாதுப்பான்னு கேட்கல, பறிக்கணுங்கிற மனசுல எண்ணம் கூட வரக்கூடாதுப்பான்னு கேட்கிறேன். புரியுதுங்களா? இதோடைய ஆழம் ரெண்டும் ஒண்ணு கிடையாது. இதை நம்ம ஒருமையுடன்ல திரும்ப பொருத்தி பார்ப்போம், அதனுடைய பெரிய ஆழம் என்னங்கிறத. நிதி ஒன்றும் நயவாத மனமும், மெய் நிலை நின்று நெகிழாத திடமும். நம்ம எல்லாருக்கும் தப்பா எடுத்துக்காதீங்க, பக்தி இருக்கு, இறைவன் மேல பாசம் இருக்கு, அது எவ்வளவு திடமா இருக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா? திடம். அது என்னப்பா திடம்? நமக்கு ஏன் 63 நாயன்மார்கள் கதை வந்ததுன்னு நினைக்கிறீங்க? அந்த திடத்தை சொல்றதுக்காக வந்தது. இயற்பகையார் இருந்தார், அடியார் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன், அதான் திடம். இப்ப அந்த திடத்தை சோதிக்கணும். இப்ப இறைவன் எந்த நாயன்மாரையும் சோதிக்க வரல, ஐயா சொல்ற சோதிக்கிறது, எந்த நாயன்மாரையும் சோதிக்க வரல, அவர்கள் திடத்தை சோதிக்க வந்தாங்க. நாயன்மார சோதிக்க நீங்க நினைக்கலாம், அப்ப அன்பாகிறார், அவர் போய் சோதிக்க வந்திருக்கிறார், இவர் என்னப்பா கடவுள். எந்த தெய்வமும் உங்களை சோதிக்க வருவதில்லை, உங்கள் பக்தியின் திடத்தை அடைபோட வருது. இயற்பகை நாயனார், நான் எதை கேட்டாலும் கொடுப்பேன், எதை கேட்டாலும் கொடுப்பேன், அப்படியா வந்தார். எதை கேட்பாருன்னு நினைச்சீங்க? எதை கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? வந்தார், உன் மனைவியை கொடுன்னு. எனக்கு பணிவிடைகள் செய்வதற்கு உன் மனைவியை கொடுன்னப்போ இவர் என்ன சொல்லிருக்கணும்? யார் நீ பாட்டு வந்து இன்னுமோ கேட்கிற, ஓடிடுன்னு சொல்லிருக்கணும். நான் எதை கேட்டாலும் தருவேன் என்பது என் பக்தியின் திடம் என்றால் அது ஒருபோதும் குறையக்கூடாது என்று தன் மனைவியை அனுப்பி வைக்கிறார். திடம். ஏன் சிறு தொண்டர் இன்றைக்கும் பேசு பொருளாக இருக்கிறார்? அவர் பண்ணது சரியா தப்பா எல்லாம் இருந்துட்டு போட்டோம், ஏன் செஞ்சாரு? அடியார் எதை கேட்டாலும் நான் உணவாக தருவேன் என்பது அவர் பக்தியின் திடம். அதை சோதிக்க இறைவன் என்ன செய்யறாரு பாருங்க. எதை வேணாலும் கேட்டிருக்கலாம், ஏன் பிள்ளைக்கறி கேட்டாரு? ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பட்டினத்தார் பாடுகிறார், பட்டினத்தார் எல்லாத்தையும் துறந்தவர். பட்டினத்தார் துறந்தவர்னு சொல்லக்கூடாது, பட்டினத்தார் தன் சொத்தை எல்லாம் தெய்வத்துக்காக கொடுத்து துறந்தவர். அது சரியா நம்ம பதிவு செய்யறோம். பட்டினத்தார் பெரிய பணக்காரர். அவர் காலத்தில் வாழ்ந்த ராஜாவின் கஜானாவிலே பணம் குறைந்தால் பட்டினத்தார் பணம் கொடுத்து உதவும் அளவுக்கு பட்டினத்தார் மிகப்பெரிய பணக்காரர். இருக்கிற மனைவியை துறந்து, அன்பு வைத்த மகனை துறந்து, உலகியலை துறந்து, சேமித்த சொத்தை எல்லாம் துறந்து எவன் ஒருவன் வருகிறானோ அவன் தான் உண்மையில் சாமியார். அவங்க பேர் தான் நம்ம போனோம், அதுதான் உண்மையான சாமியார். நம்ம அவங்க பின்னாடி போறது இல்லை. பட்டினத்தார் எல்லாவற்றையும் துறந்த பட்டினத்தார் என்ன தெரியுமா பாடினார்? அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு பாடுறார். என்னன்னு, என்னால சில விஷயங்கள் பண்ண முடியலப்பா, என்னால சில விஷயங்கள் பண்ண முடியல. என்ன பண்ண முடியாது? அவர் சொல்றார், வாளால் மகவரிந்து ஊட்ட வல்லே நல்லன். என்னால சிறு தொண்டர் மாதிரி எல்லாம் புள்ளகறி கேட்டா கொடுக்க முடியாது. ஏன் உள்ள வர? நான் அவர் பட்டினத்தார் தானே, துறவிதர், ஆனா பாடுறார், வாளால் மகவரிந்து ஊட்ட வல்லே நல்லன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன். சார், திருநீலகண்ட நாயனான்னு ஒருத்தர் இருந்தார்.
கொஞ்சம் அவருக்கு இச்சை, உலகியல் இச்சை. பரத்தையர் வீட்டுக்கு போயிட்டார், ப்ராஸ்டியூட் வீட்டுக்கு போயிட்டார், விலை மாதர் வீட்டுக்கு போயிட்டு வந்தாரு, மாட்டிக்கினார். அந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னு நினைக்கிறீங்க? அவளை தொட்டுட்டு இல்லை, இனிமே என்னை தொடாது. அது என்னை தொடாதங்கிறதுக்கு அவ என்ன தெரியுமா சொன்னா? என்னை தீண்டுவீராயின் இது திருநீலகண்டத்து மீது ஆணைன்னு சொன்னான். இது சிவபெருமான் மீது ஆணை, எம்மை தொடாதே. அதுக்கு இவர் என்ன தெரியுமா சொன்னாரு? எம்மா, என்ன தொடாதுன்னு சொல்லாம எம்மை தொடாதுன்னு நீ பன்மையில சொல்லிட்ட. இனி உன்னை மட்டும் அல்ல, இன்னொரு பெண்ணை கூட என் மனதிலும் தீண்டேன் என்று வாழ்க்கை முழுக்க இன்னொரு பெண்ணை மனதில் கூட ஆசைப்படாமல் திருநீலகண்ட நாயனார் வாழ்ந்தார். இப்போ இந்த ரெண்டு பேரைய பட்டினத்தார் பாடுறார். என்னால சிறு தொண்டர் மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடியாது, என் பிள்ளைய அறுத்தெல்லாம் கறி சமைக்க முடியாது. நம்ம பெருமான் இன்னும் மோசம், இலை போட்டு சாப்பாடு போட்டு கை கால் விரல் எல்லாம் குடல் எல்லாம் போட்டு வச்சிருக்காரு, தலைகறி இல்லையான்னு கேட்கிறார். சோதனை தான். ஆனா தான் கரெக்டா வள்ளலார் பாடினார், பிள்ளைக்கறி உண்ட பித்தனடினார். இருக்கா? எங்க தலைகறி எங்கன்னு கேட்கிறார். இவருக்கு மனைவி என்னை தொடாதேன்னு உடனே அந்த மனைவியை நான் இனிமே தொடமாட்டேன்னு விடுறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் பட்டினத்தார் இதை பாடினார் தெரியுமா? இது மனைவி பற்றியதோ மகன் பற்றியதோ அல்ல. இது உள்ள ஒரு தத்துவம் இருக்கு. என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் நாம் ஈடேற இரண்டு விஷயம் முக்கியம். ஒன்று நான், இன்னொன்று எனது. பட்டினத்தார் மூணு பேரை சொன்னார்ல. ஒன்று மகவை அறிந்து கொடுத்தவன், இன்னொன்று மனைவியை தொடாமலே வாழ்ந்தவன், இன்னொருத்தன் நாளாறில் தொண்டு செய்து கண்ணிடத்து அப்ப வல்லே நல்லேன் கண்ணப்பன். இந்த மூணு பேரை ஏன் தெரியுமா சொன்னார் பட்டினத்தார்? இது மூணு பேரை பற்றிய விஷயம் இல்லை. வள்ளல் பெருமான் சொல்லுவார் 63 நாயன்மாரும் 63 தத்துவங்கள் என்று சொல்லுவார். இது என்ன தெரியுமா சொல்ல வராரு? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க பிள்ளைய வெட்டி சமைக்கணும்னா எது உங்களை தடுக்கும்? பாசம். ஏன்? அது ஏன் புள்ள, அது ஏன் புள்ள. உங்க மனைவியை தொடாம நீங்க தவிர்த்து வரணும்னா வர முடியாது. ஏன்? அது ஏன் மனைவி. உங்க கண் எடுத்து அப்படி வச்சிருவீங்களா? வைக்க மாட்டீங்க. ஏன்? அது ஏன் கண்ணு. நான் என்னன்னு அடுத்து வைப்பனா? நான் என்கிற அகங்காரமும் எனது என்கிற மமகாரமும் எப்போது போகிறதோ அப்போதுதான் இறைவனை அடைய முடியும் என்றால், பிள்ளைக்கறி கொடுத்ததோ மனைவியை விட்டு ஒழிந்ததோ கதையல்ல. எனது, என் பிள்ளை, என் மனைவி என்கிற மமகாரத்தை இந்த நாயன்மார்கள் விட்டார்கள். அதனால் அவர்கள் இறைவனை தொட்டார்கள். அதுதான் அந்த உயர்ந்த இடத்திற்கு போவதற்கான காரணம். இப்போ வள்ளல் பெருமான் பாடுகிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள். நிதி ஒன்றும் நயவாத மனமும் மெய்நிலை நின்று நிகழாத திடமும். எந்த திடம் வேணும்? கேட்டா பிள்ளைக்கறியும் அறுக்கிற திடம், கேட்டா மனைவியை அனுப்பிய திடம். நான் இறைவனுக்கு தினமும் நான் இப்படித்தான் நெய் விளக்கு ஏற்றுவேன், நெய் விளக்கு ஏற்ற எனக்கு எண்ணெய் இல்லை என்ற போது தன் கையை அறுத்து ரத்தத்திலேயே நெய் விளக்கேற்றிய நமினந்தி அடிகளின் திடம் இந்த மண்ணிலே நாம் பார்த்த திடம். அந்த திடம் வரணும் இல்ல? யாருக்கு வரும்? வராது. இறைவன் உரைகின்ற மலை என்பதால் இதை காலால் நடப்பது தவறென்று தலைகீழாய் கையால் ஒரு பெண் நடந்து போனாலே திடம். ஏன் வள்ளல் பெருமான் இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுகிறார் என்று சொன்னால், யோசிச்சு பாருங்கள். இந்த உலகம் இந்தியாவின் மிகப்பெரிய பஞ்சகாலத்தில் கூட மிகப்பெரிய தர்மசாலையை எழுப்பி ஒரு நாள் கூட உணவில்லை என்று சொல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் அங்கு உணவு போகிறது என்று சொன்னால் திடம். அந்த திடம் ஜெயிக்குதில்லை. வள்ளல் பெருமான் என்ன கேட்கிறார்? அந்த திடம் உங்களுக்கு வேணும். பக்தி வர்றது பெருசு இல்லை. அதுல திடமா இருக்கீங்களா? இல்லையே. திடமா இருக்கீங்களா? இல்லையே. இன்னைக்கு குளிக்கலாமா? கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இன்னைக்கு தலை குளிக்க வேணாம், நாளைக்கு குளிச்சுக்கிறேன். இன்னைக்கு என்ன, நான் வெள்ளிக்கிழமை தான்ப்பா நான் சைவம், இன்னைக்கு வியாழக்கிழமை நான் சாப்பிடுவேன். அந்த தினம் போயிடுச்சு இல்லை நமக்கு. வள்ளல் பெருமான் அந்த திடத்தை கேட்கிறார். நான் இன்னும் ரொம்ப முக்கியமா எனக்கு பிடிச்ச வரி இதிலே, சீ என்றும் பே என்றும் நாய் என்றும் பிறர் தம்மை தீங்கு சொல்லாத தெளிவும். சன்மார்க்கிகளாக இருப்பதற்கு மிகப்பெரிய தகுதி என்னன்னா, நம் வாயிலே இருந்து சீ என்றும் பே என்றும் நாய் என்றும் சொற்கள் ஒருபோதும் வரக்கூடாது. ஏன் எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க என்பதை நாம் சொல்லுகிறோம்னா, நம்ம வாயிலிருந்து அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் வரணும். அந்த ஒரு வார்த்தை தான் நம்ம வாயிலிருந்து வரணும். நம் சன்மார்க்கத்திற்கே எதிராக நின்றாலும், நம் சன்மார்க்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்டாலும், பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய் என்று அவனை வாழ்த்துவதுதான் சன்மார்க்கிகளினுடைய குணம், மனம். அது நமக்கு வரணும். நம்ம பக்கத்துல நின்று நம்ம எதிர்க்க மேடை போட்டு நம்ம திரும்ப திட்டுனா வள்ளல் பெருமான் ஒப்புக்கொள்ள மாட்டார். ஆறுமுகனாவரின் தொண்டர்கள் பேசிய வார்த்தைகளை கேட்க முடியாது.
அவர்கள் அடித்து அனுப்பிய அந்த பிட் நோட்டீஸ்களின் வாசகங்களை நீங்கள் இன்றைக்கு படிக்க முடியாது. அவ்வளவு நடந்தும் கூட வள்ளல் பெருமான் ஒரு வார்த்தை கூட ஆறுமுக நாவலருக்கு எதிராக பேசவில்லை என்றாலும் கூட அவர் வந்தபோது ஆறுமுக நாவலர் நீதிமன்றத்தில் எழுந்து நின்றார் இல்லையா, அதுதான் சன்மார்க்கிகள் வென்றனர் என்பதற்கான சாட்சி. வள்ளல் பெருமான் என்ன கேட்கிறார் பாருங்கள். சீ என்றும் நம்ம எவ்வளவு மனம் சொல்றாங்க ஒரு நாளைக்கு, சி எழுந்து சி போ சொல்றோமா இல்லையா? வள்ளல் பெருமான் சொல்கிறார் வரக்கூடாது. சீ என்றும் பேய் என்றும் நாய் என்றும் பிறதமை தீங்கு சொல்லாத தெளிவும் திறம் ஒன்று வாய்மையும் தூய்மையும் தந்தனின் திருவடிக்கு ஆளாக்குவாய். நல்ல கவனிங்க, வள்ளல் பெருமான் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ஆழம். 31 பாட்டை பேச சொன்னா நான் இப்பயே சொல்றேன் பேச முடியாது. இந்த ஒரு பாட்டே நான் இன்னும் 2 மணி நேரம் பேசுவேன். 31 பாட்டை நான் எப்படி பேச முடியும்? இந்த 2 வரி கவனிங்க. திருவடிக்கு ஆளாக்குவாய். எப்ப யாரோட போய் திருவடியில் போயிட முடியுமா? போக முடியாது சார், போக முடியாது. நீங்க தாஜ்மஹாலை பார்க்க போனா கூட உங்களை ஸ்கேன் பண்ணி எதெல்லாம் எடுத்துன்னு போனா எதெல்லாம் எடுத்துன்னு போக கூடாதுன்னு உங்களை தான் உள்ள அனுப்புறேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனா மொபைல் போன்ல இருந்து செருப்புல இருந்து எல்லாத்தையும் வாங்கி டோக்கன் போட்டு தான் உள்ள அனுப்புறான். அப்ப திருவடி கிட்ட போனோம்னா வள்ளல் பெருமான் சொல்றார் வாய்மையும் தூய்மையும் தந்துங்கிறார். இந்த 2 வேணும் உங்ககிட்ட. வாய்மை இருக்கணும், தூய்மையும் இருக்கணும். நம்ம கிட்ட இந்த 2மே ரொம்ப தூரமா இருக்குது. வாய்மைனா என்ன நினைக்கிறீங்க? வாய்மைனா என்னங்க? உண்மையா? கிடையாது. வாய்மைனா உண்மை கிடையாது. வாய்மை என்றால் என்ன என்று மிக தெளிவாக நமக்கு சொன்ன முதல் நபர் வள்ளுவர் தான், திருவள்ளுவர் தான். என்ன சொன்னார் தெரியுமா? வாய்மை எனப்படுவது யாதெனில் யாது ஒன்றும் தீமை இல்லாத சொல்லல்னு சொன்னார். அவ்வளவுதான் வாய்மை. சார் எது உங்களுக்கு தீமை தராதோ அதுதான் சார் வாய்மை. முடிஞ்சு போச்சு. ஒருத்தன் உயிருக்கு போராடி கொலை செய்ய வருகிறாருன்னு ஓடி போய் உன் வீட்டில் ஒளிஞ்சுக்கிட்டான். கொலை செய்கிறவள் முன்னாடி நிற்கிற போது அவனை பார்த்தியான்னு கேட்டா நான் ரொம்ப உண்மையானவன், என் வீட்டுல தான் ஒளிஞ்சுனுங்கிறான்னு சொல்ல முடியுமா? சொன்னா உனக்கு பெருமை உண்டா? எது வாய்மை? தீமை இல்லாத சொல்லல். அதுதான் வள்ளல் பெருமான் சொல்றார், எனக்கு அந்த வாய்மை கொடு, தூய்மை கொடுங்கிற. சார் இந்த தூய்மைங்கிற சொல் ரொம்ப அழகானது. ஏன்னா வள்ளல் பெருமான் தான் சுத்த அசுத்த சுத்த அசுத்தன்னு நிறைய சொல்வார். அந்த அசுத்தத்திலே இருந்து சுத்தமாவது தான் தூய்மை. அந்த தூய்மைங்கிற சொல்லுக்கு ஒரு பெரிய ஆழமான விஷயங்கள் உண்டு. இன்னைக்கு எப்படி தூய்மைனா எளிமையா 4 சொல்லிக்கலாம். அகத்திலும் புறத்திலும் புறப்புறத்திலும் அகப்புறத்திலும் தூய்மையாக இருப்பது, அவ்வளவுதான். இந்திரியத்திலும் கரணத்திலும் ஜீவனிலும் ஆன்மாவிலும் தூய்மையாக இருப்பது. இதுக்கப்புறம் நீங்க உள்ள போய் நீங்க தனியா பார்த்துக்கலாம். இந்த 2ம் இருந்தால்தான் இறைவனை திருவடிகளுக்குள் போக முடியும்னு சொல்லிட்டு இப்ப அந்த பாட்டினுடைய 2 வரிக்கு வருகிறார். அதுதான் முக்கியமா நான் சொல்லணும்னு வந்தேன். என்ன சொல்றார்? தாய் ஒன்று சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே என்று இந்த பாட்டை முடிக்கிறார். இந்த 2 வரி எல்லா பாட்டிலையும் வருது. எந்த 2 வரி? தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக. இதுக்கு என்னங்க அர்த்தம்? இதுக்கு என்னங்க அர்த்தம்? நான் ஒன்று சொல்றேன். நாம் இறைவனுடைய பாடல்களை படிக்கிற போது நமக்கு 2 விஷயங்கள் கண்டிப்பா வரணும். ஒன்று, அதன் பொருள் தெரிந்து படிக்கணும். அதனுடைய பொருள் தெரிந்து படிக்கணும். இல்லையா அருள் நிறைந்து படிக்கணும். பொருள் தெரியும் கூட பரவாயில்ல, அருள் நிறைந்து படிக்கணும். சோசமி ஐயா சொல்லுவார், கபாலீஸ்வரர் கோயிலில் ஒருத்தர் டெய்லி காலையில திருவாசகம் புக் எடுத்து வச்சுக்கிட்டு திருவாசகத்தை படிக்க ஆரம்பிப்பாரு. நமசிவாயம் வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சல் நீங்காதான் தாழ் வாழ்க. அதுக்கப்புறம் தப்பா படிப்பார். மறுநாள் பார்ப்பாரு, அதே மாதிரிதான் நமச்சிவாயம் வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சல் நீங்காதான் தாழ் வாழ்க. தப்பா படிப்பாரு. ஒரு முறை ஐயாக்கு கோவம் வந்து நிறுத்தினார். ஏப்பா நல்லா தான் படிக்கிற, உனக்கு பார்த்து படிக்க தெரியும் தானே? தெரியும். பார்த்து படிக்க தெரியும்னா முதல் 2 லைன் சரியா தான் படிக்கிற, அப்புறம் ஏன்பா தப்பா படிக்கிறேன்னப்ப அவர் சொன்னானா, தெரியலங்க, டெய்லி கோயிலுக்கு வரேன், திருவாசகத்தை திறக்கிறேன், பார்க்கிறேன், முதல் 3 வரியை படித்த பிறகு என்னை மீறி என் கண்களிலே கண்ணீர் வருகிறது. கண்ணீர் வந்த கண்களால் எனக்கு எழுத்துகள் சரியாக தெரியவில்லை என்பதால் நான் தவறாக படிக்கிறேன் என்று சொன்னபோது சோசமி சொன்னார், உன்னை விட இந்த திருவாசகத்தை உணர்வுபூர்வமாக படிக்க வேறு ஆளே இல்லைன்னு சொன்னார். தப்பா தான் படிச்சாரு. தப்பா படிச்சாலும் அந்த அந்த படிக்கிற போது உங்கள் உள்ளே இருந்து உங்கள் ஆன்மா அழுகிறதுல அதுதான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறி குய்ப்பது வேத நான்களும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவேன் ஏன் சொன்னார்? அழணும்.
நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றிடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்துன்னு எழுதுறார். சார் எனக்கு கண்ணம் கூட நனைஞ்சு இன்னும் நான் அழல, என் கண்ணை நனைஞ்சு கூட நான் இன்னும் அழல சார். வள்ளல் பெருமான் உடம்பு நனைய அழ சொல்றாரு. முடியுமா என்னால? என்னப்பா பேசுறீங்க? உடம்பு நனைய அழ முடியுமா? அழணும். அப்படி யாராவது அழுதுருக்காங்களா? வள்ளலார் அழுதுருக்கிறார். உடம்பு நனைய அழணும் சார். அந்த அழுகை தான் அதுதான் நம்மை கொண்டு போய் சேர்க்கிற மிகப்பெரிய மேலான ஒன்று. இப்ப இந்த 2 வரிக்கு வாங்க, என்ன சொல்றாரு? ஏன்னா இந்த 2 வரி ஏன் சொல்றேன்னா, நீங்க இனிமே படிக்கும் போது இதோட பொருள் தெரிஞ்சு படிக்கணும், அதுக்காக சொல்றேன். முதல் வார்த்தை தன்முகத்துய்ய மணி, முருகப்பெருமானினுடைய குணம். தன்முகத்துய்ய மணி. தன் என்றால் முருகனின் முகம் குளிர்ச்சியானது. தன்முகம் குளிர்ச்சியான முகம். துய்ய மணி, இத 2 விதமாக பொருள் சொல்கிறார்கள். ஒன்று தன்முகத்து உய்ய மணி, தன்முகத்து உய்ய மணி இல்லையா? தன்முகத்துய்ய மணி. ஏன் 2ஆ பிரிச்சா என்ன? 2த்துக்கு வேற வேற மீனிங். தன்முகத்து உய்ய மணினா, உய்ய அப்படின்னா என்னங்க தமிழ்ல? உய்யனா என்னங்க? அது எய்ய, எய்துதல்னா அடைதல். உய்யனா மேன்மை அடையன்னு பொருள் சொல்லலாமா? சரி, வேற உய்ய. சரி, உயிரோடு இருத்தல். நிறைய சொல்றீங்க. திருவள்ளுவர் நமக்கு ஒரு திருக்குறள் சொல்லுகிறார், படிச்சிருப்போம் நம்ம. எண்ணன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை. என்னங்க அர்த்தங்க? இப்ப நீங்க சொன்ன அர்த்தம்லாம் அங்க பொருந்துதான் சொல்லுங்க. என்னன்றி கொண்டார்க்கும் உய் உண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு. இப்ப இந்த இடத்துல உய் உண்டாம் உய்வில்லைன்னு வருதா? இப்ப நீங்க சொன்னது இங்க பொருந்துதான் மட்டும் சொல்லு. பொருந்துதா? பொருந்தாது. நீங்க என்ன தெரியுமா அர்த்தம்? உய் உண்டாம்னா வழி உண்டாம் வழி இல்லைன்னு அர்த்தம். உய்தல்னா என்ன? வழி அடைதல்னு அர்த்தம். வழி கிடைக்கிறது, தப்பிக்கிறதுன்னு அர்த்தம். என்னன்றி கொண்டாருக்கும் உய் உண்டு. எந்த நன்றியை கொன்றவனுக்கு வேணாலும் தப்பிக்க வழி இருக்குடா, செய் நன்றியை கொன்றவனுக்கு தப்பிக்க வழி இல்லடாங்கிற. அப்புறம் உய்தல்னா என்ன? தப்பித்தல். உய்தல்னா தப்பித்தல். இப்ப இங்க வாங்க, தன்முகத்து உய்ய மணி என்றால் நம்ம இந்த பிறவியிலே இருந்து தப்பிக்க வைக்கிற தன்மையான முகத்திற்குரிய முருகப்பெருமானே என்று இதற்கு அர்த்தம். தன்முகத்து உய்ய மணி இல்ல, தன்முகத்துய்ய மணி அப்படின்னு போட்டா, துய்ய என்றால் தமிழில் என்ன தெரியுமா? துய்யனின் பாதம். பாடுறாங்களே, தூயன்னு அர்த்தம். அப்ப இங்க என்ன அர்த்தம்? குளிர்ந்த முருகப்பெருமானின் தூய்மையான முகம்னு அர்த்தம். அவ்வளவுதான். தன்முகத்துய்ய மணி. உன்முக சைவ மணி. உன்முகன்னா என்னங்க? உன் இல்ல, 2 சுழியின் இல்ல, 3 சுழியின். அப்படின்னா என்ன? உள்முகத்து சைவமணி. அப்படின்னா என்ன சொல்றாரு வள்ளலார்? எப்பவுமே ஒரு பூடகம் தான். அருட்பெருஞ்சோதிய பின்னாடி எல்லாம் சொல்லல, அவர் முருகப்பெருமானையும் அருட்பெருஞ்சோதியாகத்தான் பார்த்தார். அதுதான் அதன் பொருள். எங்க இருக்கிறார் அவரு? உள்முகமாக இருக்கிறான். உள்முக சைவமணி. உள்ள இருக்கிறார், ஆனா வெளியே பாடுறது யார? வெளியில. நீ வெளியில இருக்கிறப்பா, ஆனா நீ எங்க இருக்கிற? உள்ள இருக்க. உள்முக சைவமணி. அடுத்து என்னங்க? தன்முக துய்யமணி, உன்முக சைவமணி, சண்முக தெய்வமணியே. சண்முகம்னா என்னங்க? 6 முகம்னு அர்த்தம். சண்முக தெய்வ மணியே. மணிமணியாக பாடியதால் தான் இந்த பாடலுக்கு தெய்வ மணி மாலை என்று பெயர் வந்தது. இந்த பாட்டோட இந்த 2 வரியை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, வள்ளல் பெருமான் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கிறார் தெரியுங்களா? மகாகவி பாரதியார் எளிய தமிழில் கவிதை எழுதுவதற்கு ஒளி விளக்கை கொடுத்தது வள்ளல் பெருமான். நிறைய பேருக்கு தெரியாது. பாரதியாரே எழுதியிருக்கிறார், நிறைய பேருக்கு தெரியாது. வள்ளல் பெருமான் பாட்டையே அப்படியே காப்பி பண்ணி 2 லெட்டரை மாத்தி எழுதி, இது வள்ளல் பெருமானின் மீது இருந்து பிடித்த காரணத்தால் எழுதியதுன்னு பாரதி எழுதியிருக்கார். நிறைய பேருக்கு தெரியாது. கும்மியடி பெண்ணை கும்மியடி, தமிழ்நாடு முழுவதும் கும்மியடி, நம்மை பிடித்த பிசாசுகள் பொய்யின நன்மை கொண்டோம் என்று கும்மியடி என்கிற பாடலை வள்ளல் பெருமானினுடைய கும்மியடி பெண்ணை கும்மியடி கொங்கை குலுங்கிட கும்மியடி என்கிற பாட்டில் இருந்துதான் மகாகவி பாரதி எழுதினார். இந்த முரசு பாட்டு தான் அந்த முரசு பாட்டு எழுதினார். இன்னைக்கு பாரதியை தமிழை கொண்டாடுகிறீர்கள் என்றால் அந்த தமிழுக்கெல்லாம் நடைமேடை போட்டு கொடுத்தது வள்ளல் பெருமானினுடைய தமிழ் என்பதை நாம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு உதாரணம் தெய்வமணி மாலையிலும் உண்டு. கடவுள் மேல நம்பிக்கை வை, தைரியமா இரு. எப்படி தைரியமா இருக்கணுமா? வள்ளலார் சொல்றார், வன் பெரு நெருப்பினை புண்புழு பற்றுமோ. நெருப்பு மேல வந்து புழு விழுமா? நெருப்பு மேல வந்து புழு விழுமா? நாங்க விழுமா விழாதாங்க? விழுமா விழாதாங்க? விழாது. வானை ஒரு மான் தாவுமா? வானை ஒரு மான் தாவ முடியுமா? வலியுள்ள புலியை ஒரு எலி சீருமா? ஒரு பெரிய புலிய ஒரு எலி, இது தெய்வமணி மாலையில் இருக்கிற பாட்டு. ஒரு வலியுள்ள புலியை ஒரு எலி சீருமா? ஒரு மலையை
ஈ சிறகினால் துன்புற அசைக்குமா. ஒரு பெரிய மலையை ஒரு ஈ தன்னுடைய ரெக்கையில மலைய எவ்வளோ கற்பனை பாருங்க வள்ளல் பெருமானுக்கு. ஒரு ஈ தன் ரெக்கையை வச்சு மலைய அசைக்க முடியுமா? சூரியனை இருள் வந்து சூழுமா? காற்றில் மழை தோயுமா? இல்லை. வள்ளல் பெருமான் சொல்ற இதெல்லாம் நடக்குமாடா? நடக்குமா? இல்லை. அதுபோல் அன்புடைய நின்னடியார் பொன்னடியை உண்ணும் அவர் அடிமலர் முடிக்கணிந்தோருக்கு கவலம் உருமோ மோகம் உருமோ காமம் வெகுளி உருமோ எதுவும் உராதுன்னு எழுதுறாரு வள்ளல் பெருமான். எவ்வளவு பெரிய அந்த திடம் பாருங்க. இதெல்லாம் இப்படி நிறைய அற்புதங்கள் இருக்கிற ஒரு பாடல் இந்த தெய்வமணி மாலை. 31 பாட்டு. என்னப்பா நீ 2-3 பாட்டு தான் சொல்லியிருக்கிறேன்னு கோச்சிக்காதீங்க. ஒரு நல்ல கடற்கரையிலே சென்று நீராடி வந்த இன்பத்தை உங்களிடம் சொல்லும்போது கடலையே கொண்டு வந்து காட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீராடி இருந்த சில நீர்த்துளிகளை காட்டி அதன் இன்பத்தை சொன்னால் போதும் என்பது போல தெய்வமணி மாலை என்கிற பெரும் கடல், அதிலே நான் நீராடி இருக்கிறேன். நீராடிய சுகத்தின் சிறு 3 துளிகளை உங்களிடம் கொடுத்திருக்கிறேன். இனி தெய்வமணி மாலை என்கிற கடலில் நீங்கள் போய் நீராட வேண்டும் என்று நான் இந்த தருணத்திலே சொல்லிக்கொண்டு